பாபா ஓர் கருணாலயம். ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, நீ வெற்றி பெறுவதற்கான நிரந்தர வழி என்ன என்று உன் சாயப்பா சொல்கிறேன். அதை நீ கேட்டால் நிச்சயம் உனக்குள் ஒரு மாற்றம் வரும். மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்தால் நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று நீயே நம்புவாய். சோர்வடைந்து விடாதே. வாழ்க்கை நீ எதிர்பாராத நேரத்தில்தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வந்து சேர்க்கும். உன்னால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி, நினைத்ததை முடிக்கும் வரை செய்து கொண்டே இருப்பதுதான் உண்மையான முயற்சி. வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்னும்போது தோல்விகளும் வெற்றிகளும் மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? வெற்றி என்றாலும் தோல்வி என்றாலும் அதை சமமாக எடுத்துக்கொள்ளும் மனநிலையை பெற்றுவிட்டால் வாழ்க்கை எப்போதும் ஆனந்தமாகவே இருக்கும். எதிலும் வாழ பழகிக்கொள். அப்போதுதான் எதையும் தாங்கும் இதயமானது உனக்குள் வரும். தன்னம்பிக்கை தானாகவே வரும். உயரத்தை அடைய நம்பிக்கை அவசியம் செல்லமே. அந்த நம்பிக்கை உன்மேல் இருப்பது மிக மிக அவசியம். வெற்றி பெற வேண்டும் என்று நீ விரும்பிவிட்டால் தடைகளை எல்லாம் உடைத்து சென்று கொண்டே இரு. உன்னுடைய நம்பிக்கைதான் வெற்றி பெற வேண்டும் என்று உன்னை இழுத்து கொண்டே செல்லும். பணத்தால் சாதிக்க முடியாததை கூட முயற்சியினால் சாதித்து காட்ட முடியும். சாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் நிச்சயம் உன்னால் சாதிக்க முடியும். உன் விடாமுயற்சியால் சுமைகளைக் கண்டு துவண்டு விடாதே. இந்த உலகம் சுமக்கும் பூமியே உன் காலடியில் தானே இருக்கிறது. வாய்ப்புக்காக காத்திருக்காதே. உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள். வெற்றி என்பது துவக்கமும் அல்ல, தோல்வி என்பது முடிவும் அல்ல. முயற்சி ஒன்றே அதை முடிவு செய்யும். நீ வெற்றி பெற வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் ஓயாமல் முயற்சி செய்து கொண்டே இரு. உனக்கான வெற்றி தானாகவே வந்து சேரும். என் செல்லமே, துணியாத வரைதான் வாழ்க்கை என்பது உனக்கு பயம் காட்டிக்கொண்டே இருக்கும். உன்னை பயமுறுத்தி கொண்டே இருக்கும். நான் வாழ்ந்தே தீருவேன் என்று துணிந்து பார். வாழ்க்கை தானாகவே உனக்கான வழியை காட்டும். துணிந்து கால்வை. போராட்டம் என்று தெரிந்தாலும் துணிந்து போராடு. காலம் உன் கைப்பிடியில் தான் இருக்கிறது. வெற்றி உன் காலடியில் தான் இருக்கிறது. தனியாக போராடுகிறேன் சாயப்பா, எனக்கான வெற்றி எப்போது கிடைக்குமோ என்று வருந்த நீ தனியாக இப்படி போராடி கொண்டிருப்பதே உனக்கான முதல் வெற்றி என்று நினைத்துக்கொள். அதற்கான பலன் முழுமையாக நீ மட்டுமே அனுபவிக்கப் போகிறாய். நீ தனியாக பயணம் செய்ய வேண்டுமே என்று கவலைப்படாதே. அந்த பயணத்தில் உனக்காக உன் சாயப்பா எப்போதும் உன்னுடனே இருக்கிறேன். உன்னை நம்பு. உன்னுடைய உழைப்பை நம்பு. உன் முயற்சியை நம்பு. உனக்காக உதவி செய்பவர்கள் என்று யாரையும் நம்பி விடாதே. உன் சாயப்பாவை நம்பு. உனக்கான அனைத்தையும் செய்து கொடுக்க உனக்கு நான் இருக்கிறேன் செல்லமே. பல முறை தோற்றுவிட்டேன் சாயப்பா. இந்த முறையாவது நான் வெற்றி பெறுவேனா என்று நீ யோசிக்காதே. இத்தனை முறை நீ கீழே விழுந்தாய் என்பதை நீ யோசிக்காதே. விழுந்தவுடன் எத்தனை முறை எழுந்து நின்றாய் என்று யோசி. உனக்கான தைரியம் தானாகவே வரும். என் செல்லமே, வானவில் தோன்றும் போது வானம் எவ்வளவு அழகாக காட்சியளிக்கிறது. அப்படித்தான் இந்த வாழ்க்கையில் நம்பிக்கை என்பது தோன்றும் போது உன்னுடைய வாழ்க்கையே அழகாக மாறுகிறது. உன்னுடைய எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடியே உயரலாம். உனது எண்ணம் தான் உன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்கும். என் செல்லமே, தயங்குபவர்கள் எப்போதும் கை கட்டி கொண்டுதான் நிற்கிறார்கள். துணிந்தவர்களுடைய கைதான் பிறருடைய கைத்தட்டலை பெறுகிறது. சொன்னதில் மனதில் நிறுத்திக்கொள். முன்னேறிக்கொண்டே இரு. உன் சாயப்பா உன்னோடு துணையாக எப்போதும் இருக்கிறேன். நீ சாதிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே இரு. சாதனையும் வெற்றியும் தானாகவே சேர்ந்து வரும். நீ எதை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தாலும் அதை அன்றே செய்து முடி. நாளை செய்து கொள்ளலாம், இன்னும் சில நாள் ஆகட்டும் என்று காலத்தை வீணாக்கி கொண்டே இருக்காதே. எதை இழந்தாலும் அதை திரும்ப பெற்று விடலாம் செல்லமே. ஆனால் நேரத்தையும் காலத்தையும் திரும்ப பெற முடியாது. அதனால் காலத்தை வீணாக்கி கொண்டே இருக்காமல் என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை செய்து முடி. நிச்சயம் உனக்கு வெற்றி தானாகவே வந்து சேரும். நம்பிக்கையும் பொறுமையும்
உன்னுடைய முயற்சியும் வெற்றியை தானாகவே கொடுக்கும். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்காக அமைத்து கொடுக்கும். உன் சாயப்பா உன்னுடன் இருக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கிறது. இனி உன் வாழ்வில் நடப்பவை யாவும் என் ஆசீர்வாதத்தோடு நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.